ஐயா சுவாமி கிட்ட வந்து ஒரு பக்தருக்கு ஒரு அழுகின திராட்சை பழமுமே வந்து ஒரு ஔஷதமா செயல்பட்டிருக்கு. அத பத்தியும் சொல்லுங்க. சிவராமகிருஷ்ண ஐயர்னு ஒரு டிவோட்டி. அவர் தபோவனத்தில் வந்து ஞானந்தகிரி டிவோட்டியாக இருந்தவர். ஞானந்தகிரி சுவாமிகள் சமாதி ஆனதுக்கப்புறம் ஞானந்தகிரி அடையாளம் காமிச்ச சுவாமி மேலே, யோகி ராம் சிவகுமார் மேலே அவருக்கு அலாதியான பக்தி. தபோவனத்தில் வந்து ஞானானந்த குடில்னு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு வீடு எடுத்து இருந்தார். அங்கே பக்கத்தில் பசுமலைன்னு ஒரு இடம் தான் அவர் வீடெல்லாம் இருந்தது. ரிட்டையர்டு தாசில்தார் அவர். ரொம்ப நல்ல மனுஷன். அப்பேற்பட்ட பக்தர் அவர். சுவாமி அவர் மேலே ரொம்ப பெரிய வச்சுருந்தாங்க. டாக்டர் டிபி மீனாட்சுந்தரனாருடைய பாடல் யோசனை கட்டா யோகம் போற்றி இதை பற்றி உள்ள அர்த்தங்களை வந்து 1976 ஜெயந்தி அன்னைக்கு சுவாமி இவர் தான் சொல்ல சொன்னார். யார் இவர்? சிவராமகிருஷ்ண ஐயர் தான் சொல்ல சொன்னார். அந்த அர்த்தங்களை அவ்வளோ அழகாக வர்ணித்து சொன்னார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே. அதுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவர் எளிமையான பக்தர். அவர் தன்னை ஒரு நாளும் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே மாட்டார். ரொம்ப எளிமையான பக்தர். ஆனால் உன்னதமான பக்தர். சுவாமிக்கு அவர் மேலே அப்படி ஒரு ஒரு பிரியம் உண்டு. அந்த பக்தருக்கு வந்து ரொம்ப ஒரு மெலிந்த தேகம் அவருக்கு. அடிக்கடி ஏதாவது நோய் வாய்ப்பற்றுவார். ஒரு நாள் அவர் மட்டும் வந்தார். அவர் மட்டும் சாமிகிட்ட வந்திருக்கும்போது சாமி உட்கார சொன்னார். சாமி ஏற்ற உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்தார். சாமி அதை கவனிச்சுட்டே இருந்தார். ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்ததை பார்த்த உடனே சாமி ஒன்றுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் அவரால் உட்கார முடியாத சூழ்நிலை வந்த உடனே சாமியை பார்த்து, நவ் தீபகர் லீவ்ஸ் யூ சிவராமகிருஷ்ண ஐயர், யூ கேன் கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சொல்லி அனுப்பும்போது இந்த கொஞ்சம் திராட்சை பழம் இருக்குது, ஆனால் அழுகிடுச்சு, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. பட் மை ஃபாதர் வாண்ட்ஸ் தீபகர் டு கிவ் இட் டு யூ. இதை உங்களுக்கு கொடுக்கலாமா, நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அழுகி போயிடுச்சானா அப்படி சொல்லும்போது அவர் சிவராமகிருஷ்ண சொல்லுவார், சுவாமி, இட் ஹஸ் பீன் சோக்டு இன் யுவர் பர்சன் சுவாமி, இன் யுவர் கிரேஸ் சுவாமி, அதனால் இட் இஸ் நெக்டார் சுவாமி சாமினார். இது உங்களுடைய அருகாமையில் இருந்து உங்கள்கிட்ட ஊர்ன பழம் இது. இது அழுகின பழம் இல்லை, கெட்டுப்போன பழம் இல்லை, இது தெய்வீக பழம். இது எனக்கு வந்து அமிர்தம் மாதிரி. இது நான் வாங்கிட்டு நான் சாப்பிட்றேன் சாமின்னு சொல்லி வாங்கிட்டு போவார். சுவாமி 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார். அதை எடுத்துகிட்டு போவார். போயிட்டு அடுத்த வாரம் வருவார். வரும்போது அவருடைய மனைவியும் சேர்ந்து வருவாங்க. சேர்ந்து வந்த உடனே உட்காந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கும், சாமி இவர் எப்பயுமே வந்து தனக்குன்னு ஒரு நோய் வந்தால் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதே கிடையாது. மூல நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டார் சாமி. நான் போய் சொன்னேன், போய் சாமிகிட்ட போய் ஏதாவது கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, வலிக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு வந்தார். ஆனால் ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் வந்து இந்த திராட்சை பழத்தை வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க, அழுகி போன திராட்சை பழத்தை கொடுத்து அனுப்பிச்சிங்க. அதை சாப்பிட்ட சமயம் அவர் மூல நோய் போன இடமே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது. அவர் சிவராமகிருஷ்ண ஐயர் கண்ணிலேருந்து தண்ணீர் வடியுது. அப்போ சொல்கிறாரு, மை ஃபாதர் நோஸ், எங்கள் அப்பாவுக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும்னு, எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். மேற்கொண்டு சிவராமகிருஷ்ணர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பக்தர். அவருக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? இன்னமும் அவருக்கு எந்த நோயும் அண்டாது அப்படி சொல்லி அனுப்புவார். ஸோ சில பக்தர்கள் வந்து சாமியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சமாச்சாரங்களும் சாமிக்கு தெரியும். அவங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும். அதை அவங்களுக்கு தெரியாமையே நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுவார். அவங்க வாயை திறந்து கேட்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் சிவராமகிருஷ்ணய்யருடைய மனைவிக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது, ஒரு காராம்பசு வாங்கி வளர்க்கணும்னு. அது எதுக்குன்னா, அந்த காராம்பசு பாலை எடுத்து அங்கே அரங்கநல்லூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக. அதை வந்து அந்த அம்மா வெளியே வந்து சாமிகிட்ட கேட்டதே இல்லை. சாமி சிவராமகிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார், அவங்களுக்கு ஒரு காராம்பசு வாங்கி கொடுக்கலாம், அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்ன உடனே அந்த அம்மா அழுவும். ஸோ இந்த மாதிரி பக்தர்களுக்கு, உண்மையான அந்தெந்த பக்தர்களுக்கு அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மற்ற பக்தர்கள்
எத்தனையோ உலகியல் காரியங்களில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள், சாமி குருன்னு யாரையும் நினைக்காத பக்தர்கள் சாமிகிட்ட வந்து வாய் விட்டு கேட்டால் தான், வாய் உள்ள பிள்ளை படைக்கும், வந்து கேட்டால் தான் சுவாமி அதை கேட்டு அவங்களுக்கு வேண்டியதை அருள் அளிப்பார். ஆனால் இந்த மாதிரி பக்தர்கள் இருக்காங்களே, அவங்க கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சாமிகிட்டே ஐக்கியமானவங்க. சிவராமகிருஷ்ணய்யர், அவங்க வீட்டுக்காரம்மா, இவங்க சாமிகிட்டே ஐக்கியமானவங்க, எந்த குறையும் சொல்லாதவங்க. சுவாமி அதாவது ஆண்டவனுடைய சிருஷ்டியில் எப்படி தனக்கு வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டவங்க. அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, அதை ஒரு குறையாக அவங்க ஏற்றுக்கிட்டதே இல்லை, குறையாக கருதுனதே கிடையாது. அப்பேற்பட்ட பக்தர்கள், தனக்குன்னு எந்ததையும் கேட்காத பக்தர்கள், அவங்க குருவில் கரைஞ்ச பக்தர்கள். அதனால் குருவே சகலமும் செஞ்சார், சுவாமியே அத்தனையும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சார். அந்த திராட்சை, அழுகின திராட்சையை கொடுத்தது கூட அது வந்து ஒரு மருந்தாக, ஒரு ஔஷதமாக மாறி அவரை குணப்படுத்துறதுக்காகவே கொடுத்தார். அதுக்காகவே சுவாமி அந்த பழங்களை அழுக விட்டார்னு நினைக்கிறேன். அந்த அழுகின பழத்தையும் அவங்கள சோதனை பண்ணுறதுக்காக, அது அவரை எடுத்துக்கிட்ட விதம் ரொம்ப அழகு இல்லை? இது உங்களுடைய பர்சன்ஸில் வந்து ஊறி போன பழம் சுவாமி, தெய்வீகத்தில் ஊறி போன பழம், இது அழுகின பழம் இல்லை, இது எனக்கு வந்து அமிர்தம் இதுன்னு சொல்லி வாங்கிட்டு போனார்ல. இந்த பக்குவம் எத்தனை பேருக்கு வரும்? ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் சாமி நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. நம்ம கண்ணில் பட்டது 1, 2 தான். இன்னும் இந்த மாதிரி பக்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியல.